குக் வித் கோமாளி சீசன் 5 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி மக்களிடையே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 5ல வெங்கடேஷ் பட் அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயங்கர சோகமா இருந்துட்டு இருந்த நிலையில வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு பதிலா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜட்ஜா உள்ள வந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே இங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம யார் யார் கோமாளியா கண்டினியூ பண்ண போறாங்க அண்ட் இந்த வருஷம் புது கோமாளி யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு இருந்த நேரத்துல இப்போ பழைய கோமாளிகள் ஒரு சிலர் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அந்த அப்டேட் ஒரு ப்ரோமோ மூலமா விஜய் டிவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த விதத்துல குரேஷி, சுனிதா, புகழ் இவங்க 3 பேருமே கோமாளியா மறுபடியும் கண்டினியூ பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ராமர் அவர்களும் இந்த இதுல புது கோமாளியா உள்ள வராங்க. அண்ட் வழக்கம் போல ரக்ஷன் அவர்கள் ஆங்கரா இந்த ஷோல கண்டினியூ பண்ண போறாங்க. சோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா மணிமேகலை அவர்களும் ஒரு ஆங்கரா தான் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் கோமாளியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த இன்னும் ஒரு சில பேர் யார் அப்படின்னா காத்து கருப்பு கலை அவர்கள் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்துட்டு இருக்காரு. சோ அவர் இந்த வருஷம் கோமாளியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ராஜாராணி சீரியல் மூலமா எல்லார மனசுலயும் அதிக இடம் பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஷப்னம் அவர்கள் இந்த குக் வித் கோமாளி சீசன்ல ஒன் ஆஃப் த கோமாளியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமா நிறைய பேர் சிவாகி இந்த வருஷம் கோமாளியா வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே என்ன பதில் அப்படின்னா இந்த வருஷம் சிவாங்கி அவர்கள் கோமாளியா உள்ள வர போறது இல்ல அப்படின்றது தான் லேட்டஸ்ட் அப்டேட். ஏன்னா சிவாங்கி அவர்கள் போன வருஷம் குக்கா வந்துட்டாங்க. சோ இந்த வருஷம் அவங்க கோமாளியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பாலா அவர்களும் இந்த வாட்டி கோமாளியா உள்ள வர போறது இல்ல அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 5 லான்ச் ஷோ ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சிருச்சதாகவும் அண்ட் கூடி சீக்கிரம் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரீசெண்டா சிவாங்கி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியை வச்சு பார்க்கும்பொழுது சிவாங்கி அவர்கள் லான்ச் ஈவெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாம் அதுக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிவாங்கி அவர்கள் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி கண்டஸ்டண்டா பிக் பாஸ்குள்ள போன பூர்ணிமா ரவி, விஷ்ணு விஜய் அண்ட் தினேஷ் அவர்கள் இவங்க எல்லாருமே கண்டஸ்டண்டா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் கண்டஸ்டண்டா யார் யாரெல்லாம் உள்ள வர போறா அண்ட் யார் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டண்டா இருக்க போறாங்க அப்படின்றத. ஸோ நீங்க யார் யார் கோமாளியா உள்ள வரணும்ன்றத நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.